குடிநீர் விநியோகத்தை முறைப்படுத்த வலியுறுத்தி சென்னை சைதாப்பேட்டையில் பெண்கள் காலி குடங்களுடன் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். திமுக சார்பில் நடைபெற்று வரும் இந்த போராட்டம் குறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது? சென்னையில் குடிநீர் தட்டுப்பாட்டை குறைக்க வேண்டும் என்றும் மேலும் கழிவுநீர் கலக்காமல் முறையான வழியில் குடிநீரை மக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என்பதற்காக திமுக சார்பில் சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. காலி குடங்களை ஏந்தியவாறு இங்கு இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக திமுகவின் தென் சென்னை மாவட்ட செயலாளர் மா சுப்பிரமணியம் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிக அளவில் பெண்கள் காலி குடங்களை ஏந்தியவாறு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தென் சென்னை பகுதியில், குறிப்பாக சைதாப்பேட்டை பகுதியில் அதிக அளவில் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கும் காரணத்தினால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிக அளவில் பெண்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். முறையாக குடிநீர் வழங்க வேண்டும் என்றும், அது மட்டும் இல்லாமல் வாரத்திற்கு தினமும் குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும். சென்னை குடிநீர் வாரியம் தினமும் இந்த தண்ணீரை விநியோகம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தில் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். காலி குடங்களை ஏந்தியவாறு இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் அதிக அளவில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் பிரதான கோரிக்கையாக இருப்பது கழிவுநீர் கலக்காமல் குடிநீர் வழங்க வேண்டும் என்பதை இதனை முறைப்படுத்த மாநகராட்சி உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவின் தலைவர் மு கருணாநிதி நேற்று வெளியிட்ட அறிக்கையில் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு வரும் என்று கடந்த பிப்ரவரி மாதமே தான் சொன்னதாகவும், அதன் அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டு இருந்தால் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு பெருவாரியாக குறைக்கப்பட்டிருக்கும் என்று அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் சென்னைக்கு நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஏரிகள் கடந்த 15 வருடங்களுக்கு இல்லாத அளவிற்கு வறட்சியை கண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். பானு. லாவண்யா, ஆர்ப்பாட்டக்காரர்களின் முக்கியமான கோரிக்கைகள் என்னென்னவாக இருக்கிறது? ஆர்ப்பாட்டக்காரர்களின் பிரதான கோரிக்கையாக இருப்பது சென்னையின் வாழ்வாதாரம், குறிப்பாக தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு அதிக அளவில் இருக்கிறது. சென்னை குடிநீர் வாரியமே தெரிவித்திருப்பது போல சென்னைக்கு நீர் வழங்கக்கூடிய பிரதான நீர் நிலையங்களில் தண்ணீர் மிகுந்த குறைந்த அளவிலேயே இருக்கிறது. குறிப்பாக பூண்டி அணையாக இருக்கட்டும், சோழவரம் ஏரியாக இருக்கட்டும், வீராணம் ஏரியில் கூட 1/3 பங்கு அளவே தண்ணீர் இருக்கிறது. இந்த நிலை தொடர்ந்தால் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு மிகுந்த கடுமையான தாக்கத்தை உண்டாக்கும். இதன் காரணமாக குடிநீர் வழங்குவதை முறைப்படுத்த வேண்டும் என்றும், சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் வாரியத்தால் வழங்கக்கூடிய மெட்ரோ குடிநீரில் கழிவுநீர் கலக்காமல் குடிநீர் வழங்க வேண்டும் என்பதே இவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் கழிவுநீர் கலந்த குடிநீரால் நோய் தொற்றுக்கு உண்டாகும் அபாயம் இங்கு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இவர்கள் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதிக அளவில் கோருவது கழிவுநீர் கலக்காமலும் அதே போன்று தினமும் குடிநீர் விநியோகம் வழங்க வேண்டும் என்பதே மாநகராட்சிக்கும் சென்னை குடிநீர் கழிவுநீர் வாரியத்திற்கும் இவர்கள் பிரதான கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். பானு, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.